முக்கிய செய்திகள். 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். அக்னிவீர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். பீகார் நீட் வினாத்தாள் முறைகேட்டில் ஈடுபட்ட 17 மாணவர்கள் தகுதி நீக்கம். குஜராத்தில் எல்லா வருடங்களும் நீட் முறைகேடு அரங்கேறியது அம்பலம். அருணாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற 22 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். வேலை நிறுத்தத்தை தொடங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பாஜக பெறாததால் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் பிரதமராக திரு மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிந்து அமைந்துள்ள 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்று முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. மக்களவை இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக எம்பி திரு பரத்ருஹரி மகதாப் முன்னிலையில் முதல் 2 நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள உள்ளனர். முதலில் பிரதமர் திரு மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களும் அவர்களைத் தொடர்ந்து மாநில வாரியாக உறுப்பினர்களும் பதவியேற்பு உறுதிமொழி ஏற்கின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து வெற்றி பெற்று சென்றுள்ள திமுக கூட்டணியைச் சேர்ந்த 40 எம்பிக்களும் நாளை பதவியேற்க உள்ளனர். தொடர்ந்து நாளை மறுநாள் மக்களவைத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. பின்னர் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 27ஆம் தேதி வரை நிகழ்த்துகிறார். அதன் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் 28ஆம் தேதி தொடங்குகிறது. விவாதத்திற்கு பதிலளித்து ஜூலை 2 அல்லது 3ஆம் தேதி பிரதமர் திரு மோடி பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவை மரபுப்படி அதிக முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தற்காலிக அவைத் தலைவராக நியமிக்க வேண்டும் என்பது விதியாகும். அதன்படி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கே சுரேஷ் தொடர்ந்து 8 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகியுள்ளதால் அவருக்கு பதவி வழங்காமல் ஒடிசாவைச் சேர்ந்த பாஜக எம்பி திரு பரத்ருஹரி மகதாப்புக்கு தற்காலிக அவைத்தலைவர் பொறுப்பு வழங்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இதையடுத்து இந்தியா கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள உதவி தற்காலிக சபாநாயகர் பொறுப்புகளை நிராகரிப்பதாக காங்கிரஸ் கட்சி கடிதம் எழுதியுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் தற்காலிக அவைத்தலைவர் நியமனம், நீட் தேர்வு முறைகேடுகள், யுஜிசி நெட் தேர்வு மற்றும் முதுகலை நீட் தேர்வுகள் ரத்து, அக்னிவீர் திட்டத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைந்துள்ளதால் கடந்த 10 ஆண்டுகளைப் போல் அல்லாமல் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிமடுத்தாக வேண்டிய கட்டாயம் மோடி அரசுக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்ட பீகார் மாணவர்கள் 17 பேரை தேசிய தேர்வு முகமை அதிரடியாக தகுதி நீக்கம் செய்துள்ளது. மருத்துவ இளநிலை படிப்புகளுக்காக நடத்தப்படும் நீட் தேர்வு கடந்த மே மாதம் நடைபெற்றது. அதில் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்தது அம்பலமானது. இதையடுத்து அந்த புகார்கள் தொடர்பாக பீகார் மற்றும் குஜராத் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிபிஐ விசாரணைக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே 2018, 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியுள்ள நிலையில் இந்த ஆண்டு தேர்வு முறைகேடுகள் குறித்த விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் பீகாரில் நீட் தேர்வுக்கு முந்தைய நாள் வினாத்தாள் கசிந்தது உண்மைதான் என்பதை அம்மாநில போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளதால் முறைகேடாக தேர்வு எழுதிய 17 மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர்கள் இனி மருத்துவ படிப்பில் சேர முடியாது. இதனிடையே கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட மறுதேர்வில் 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் தேர்வு எழுத செல்லவில்லை. எழுதிய மாணவர்களின் புதிய மதிப்பெண்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் மறுதேர்வு எழுதாத மாணவர்களுக்கு அவர்களது முந்தைய மதிப்பெண்களில் கருணை மதிப்பெண் கழிக்கப்படும் என்றும் தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் நீட் தேர்வு நடைபெற்ற அத்தனை ஆண்டுகளிலும் முறைகேடு நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கோத்ராவில் நீட் தேர்வு மையமாக இருந்த ஜலராம் பள்ளி முதல்வர் மகாவீர் பிரசாத் சர்மா என்பவர் பல ஆண்டுகளாகவே நீட் தேர்வு முடிந்தவுடன் மாணவர்கள் நிரப்பாமல் விட்டுச் செல்லும் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடிக்காக அவர் 3 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றது தொடர்பான ஆவணங்களும் போலீசாரிடம் சிக்கியுள்ளன.
மோசடிக்கு வசதியாக ஜார்க்கண்ட், ஒடிஷா மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களை குஜராத்தில் நீட் தேர்வு மையத்தை தேர்வு செய்யுமாறு கூறி இந்த முறைகேடுகளை அவர் அரங்கேற்றியுள்ளதாக குஜராத் நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நீட் முறைகேட்டை உறுதி செய்வதற்கான ஆவணங்களை வழங்குமாறு குஜராத் போலீசார் பலமுறை கேட்டும் தேசிய தேர்வு முகமை அதை வழங்காமல் இருந்தது ஏன் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்நிலையில் யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் டார்க் நெட் எனப்படும் ரகசிய இணையதளம் மூலம் அதன் வினாத்தாள் தரவிறக்கம் செய்ய வசதி செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. நவாடா மாவட்டம் ராஜவுலி பகுதியில் இது பற்றி மாணவர்களிடம் விசாரிக்க சென்ற சிபிஐ அதிகாரிகள் மீது கிராம மக்கள் திடீரென தாக்குதல் நடத்தினர். இதில் சிபிஐ அதிகாரிகள் காயமடைந்தனர். இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தேர்வு முறைகேடு வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களிலும் தீவிரமடைந்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் 1 மாதமாக வாட்டி வந்த வெப்பம் நேற்று பெய்த மழையில் தணிந்தது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர், நொய்டாவில் மிதமான மழை பெய்தது. குஜராத் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பருவமழை தொடங்கிய நிலையில் டாங் மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தின் இட்டா நகரில் மேகவெடிப்பு காரணமாக திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கனமழையால் எனர்ஜி பார்க் மற்றும் பேங்க் தினாலி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தில் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். மேலும் மழை நீடிக்கும் என்பதால் தாழ்வான மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 2 நாட்கள் பருவமழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள கேரளாவில் கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வயநாடு, திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கர்நாடகா, பெலகாவி, தார்வாட் ஆகிய மாவட்டங்களில் இன்றும், கடலோர கர்நாடகா, தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா பகுதிகளில் 27ஆம் தேதி வரையிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து 2வது முறையாக நேற்று முன்தினம் இரவு ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்களில் 3 படகில் இருந்தவர்கள் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசை படகுகளையும் 22 மீனவர்களையும் காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்க மத்திய, மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரி வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. மீனவர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டு திருப்பி தரப்படாமல் உள்ள விசை படகுகளையும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதெனவும் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து படகுகள் அனைத்தும் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு நேற்றிரவு முதல் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்துச் செல்வதற்கு மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதே காரணம் என்று மதிமுக முதன்மை செயலாளரும் அக்கட்சி எம்பியுமான திரு துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக இலங்கை அரசுடன் பேசி கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் விசை படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சில தினங்களாக கோடை மழை கொட்டி வரும் நிலையில் சென்னையிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது.
சென்னையில் அண்ணாநகர், பாடி, அம்பத்தூர், கோயம்பேடு, அயனாவரம், பூந்தமல்லி, அனகாபுத்தூர் ஆகிய இடங்களில் நேற்றிரவு விட்டுவிட்டு மழை பெய்தது. திருமழிசை சுற்றுவட்டார பகுதிகளான வெள்ளவேடு, குத்தம்பாக்கம், நேமம், புதுச்சத்திரம் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்தது. மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திண்டிவனம், நொலம்பூர், கொடிமா, கன்னிகாபுரம், கூட்டேரிப்பட்டு, சாரம், ஒலக்கூர், தீவனூர் ஆகிய பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். தஞ்சை, திட்டை, மெலட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. மழை விட்ட நிலையில் வானில் தோன்றிய வானவில் ரம்யமாக காட்சியளித்தது. மண்ணச்சநல்லூர், லால்குடி, சமயபுரம், வாத்தலை, சிறுகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை, செம்பனார்கோவில், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றுடன் பெய்த கனமழையால் இதமான சூழல் நிலவியது. தொடர் மழை காரணமாக பண்ருட்டி அடுத்த கீழுறுப்பு பகுதியில் வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வட்டக்கானல், வெள்ளக்கேவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தேனி மாவட்டம் கும்பகரை அருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிஎஸ்பி ஒருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கான்ஸ்டபிளாக பதவி இறக்கம் செய்யப்பட்ட அதிரடி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அங்கு உன்னாவ் மாவட்டத்தில் டிஎஸ்பியாக இருந்து வந்த கிருபா சங்கர் கனூஜியா என்ற அதிகாரி கடந்த 2021ஆம் ஆண்டு விடுப்பு எடுத்துச் சென்ற போது திடீரென மாயமானார். நீண்ட நாட்களாக வீடு வராத கணவரின் செல்போன்களும் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் பதற்றமடைந்த அவரது மனைவி போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் டிஎஸ்பி கிருபா சங்கர் கான்பூரில் உள்ள ஹோட்டலில் பெண் காவலர் ஒருவருடன் தங்கியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் போலீசாரால் அழைத்து வரப்பட்டார். டிஎஸ்பி கிருபா சங்கர் ஓட்டலுக்கு சென்றது முதல் அவர் தங்கியிருந்த அத்தனை நாட்களும் சிசிடிவியில் பதிவாகியிருந்த நிலையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உயர் அதிகாரிகள் முடிவு செய்தனர். இது குறித்து நடந்த விசாரணைக்கு பிறகு கிருபா சங்கரை டிஎஸ்பி பதவியில் இருந்து பணி இறக்கி ஆயுதப்படை காவலராக நியமிக்க அவர்கள் உத்தரவிட்டனர். டிஎஸ்பி அந்தஸ்தில் இருந்த அதிகாரி ஒருவர் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பணியிறக்கம் செய்யப்பட்டு ஆயுதப்படை காவலராக நியமிக்கப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேச மாநில போலீசாரிடம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் கடலில் பெண் ஒருவர் தவறவிட்ட 5 பவுன் தங்கச் சங்கிலியை மீட்டு கொடுத்த கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நேற்று விடுமுறை தினம் என்பதால் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலில் தரிசனம் செய்ய ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரது மனைவி ஜோதி குடும்பத்துடன் கடலில் நீராடிய போது கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலி திடீரென மாயமானது. இதனால் பதறிய அவர் திருச்செந்தூர் போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து தங்கச்சங்கிலி தொலைந்த இடத்தில் தேடுதல் வேட்டை தொடங்கியது. சிப்பி எடுக்கும் தொழிலாளர்களுடன் இணைந்து கடலோர பாதுகாப்பு குழுவினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தொலைந்து போன தங்கச்சங்கிலி கையில் சிக்கியது. கடலில் மாயமான தங்கச் சங்கிலியை சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்த கடலோர பாதுகாப்பு குழுவினர் போலீசில் ஒப்படைத்தனர். அந்த நகை ஜோதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் சங்கிலியை தேடி உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் திருச்செந்தூர் பக்தர்களிடையே முக்கிய பேசு பொருளாக அமைந்தது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பள்ளத்துக்குள் தவறி விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு தாயுடன் சேர்த்தனர். 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, மான் உள்ளிட்ட விலங்குகள் அதிக அளவில் உள்ளன. அங்கு கார்குடி வனப்பகுதியில் உணவு தேடி தாயுடன் சென்ற பிறந்து சில நாட்களே ஆன குட்டி யானை ஒன்று திடீரென மழை நீர் கால்வாய்க்குள் தவறி விழுந்தது. யானையின் பிளிரல் சத்தம் கேட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் அங்கு விரைந்து சென்றனர். தாய் யானை அவர்களை ஆக்ரோஷத்துடன் விரட்டிய போதும் வாகனங்களில் சைரன் ஒலி எழுப்பி அதை வனப்பகுதிக்குள் விரட்டிய வனக்காவலர்கள் மழைநீர் கால்வாய்க்குள் தவறி விழுந்த குட்டி யானையை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட குட்டி யானை பின்னர் தாய் யானையுடன் பத்திரமாக சேர்க்கப்பட்டது. வனத்துறையினர் இரு யானைகளையும் கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே கோவை மருதமலை ஐஓபி காலனி குடியிருப்பு பகுதியில் வீட்டு வாசலுக்கு வந்த தம்பதியை யானை ஒன்று துரத்திய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த யானையிடம் இருந்து தப்பி இருவரும் ஓடிய சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. வார விடுமுறையொட்டி உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் தொட்டபெட்டா சாலையில் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மலைநகரமான உதகைக்கு ஒவ்வொரு வார இறுதியிலும் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் படையெடுப்பது வழக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையிலும் நேற்று உதகையில் கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா காட்சி முனைக்கு சென்று இயற்கை அழகை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். அங்குள்ள தொலைநோக்கி மூலம் மேகங்கள் உரசும் மலைகளையும் அழகான பள்ளத்தாக்குகளையும் பிரமிப்புடன் ரசித்த அவர்கள் தொட்டபெட்டா சிகரத்தின் உச்சியிலிருந்து தெரியும் உதகை நகரின் அழகையும் வனப்பகுதிகளையும் கோவை மேட்டுப்பாளையம் பகுதிகளையும் பார்த்து மகிழ்ந்தனர். சாரல் மழையுடன் கூடிய இதமான பருவமழை தங்களை மெய்மறக்க வைத்ததாக அவர்கள் உற்சாகத்துடன் கூறினர். நேற்று தான் சடனாக பிளான் பண்ணி வந்தோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ நிறையா க்ளவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே நல்ல கூட்டம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் ஊட்டியில் நிறையா பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறக்கு. எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷார்ட் பீரியட் தான் பிளான் பண்ணோம், பட் இன் கிளைமேட் வெரி நைஸ். வி ஆர் என்ஜாய்ட் வெரி வெல். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் பீக் பாயிண்ட்லாம் இப்போ ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ வி ஆர் என்ஜாய்ட் வெரி நைஸ். மூடு பனி பரவிய பச்சை மலைகளால் சூழப்பட்டு அழகுடன் நிமிர்ந்து நிற்கும் தொட்டபெட்டா சிகரத்தின் அழகை விழிவிரிய கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் விதவிதமாக புகைப்படங்களை எடுத்து தங்கள் இன்ப நினைவுகளை பதிவு செய்து கொண்டனர். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் தொட்டபெட்டா சாலைகளில் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் நீட், அக்னிவீர் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்ட பீகார் மாணவர்கள் 17 பேரை தேசிய தேர்வு முகமை அதிரடியாக தகுதி நீக்கம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.